ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 953 ஆரம்பிக்கிறது. காசி வாசத்தில் வைதீக மத பிரச்சாரம். நம்முடைய தேசத்திற்கே மகாக்ஷேத்திரமாக இருப்பது காசி. அது மட்டுமில்லாமல் பண்டித ராஜதானியாகவும் ஆதியிலிருந்தே இருந்து வந்திருக்கிறது. தேசத்திலுள்ள அத்தனை மதங்களைச் சேர்ந்த பண்டிதர்களும் அங்கே இருப்பார்கள். அதனால் அங்கே போனால்தான் எல்லாரிடம் எடுத்து சொல்லி அவசியமானால் வாதம் பண்ணி வேத மார்க்கத்தையும் அதன் உச்சியான அத்வைதத்தையும் சிகரத்தில் ஸ்தாபிக்க முடியுமென்றே ஆச்சாரியாளை அவருடைய குரு அங்கே அனுப்பினார். அப்படியே காசிக்கு போய் ஆச்சாரியால் கங்கையின் மணிகர்ணிகா கட்டத்தில் உள்ள முக்தி மண்டபத்திலிருந்து கொண்டு உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். 7 முக்தி க்ஷேத்திரங்களில் காசி ஒன்று. முக்தி க்ஷேத்திரம் மோக்ஷபுரி என்றால் அங்கே மரணமடைந்தால் யாரானாலும் மோட்சத்துக்கு போய்விடுவார்கள் என்ற ஐதீகம். அயோத்தி, வடமதுரை, ஹரித்வார், அவந்தி, துவாரகை என்று இன்னும் 5 வடதேசத்திலே இருக்கின்றன. பாக்கியுள்ளது காஞ்சிபுரம். சப்தமோக்ஷபுரிகளில் தட்சணத்தில் இருப்பது இது ஒன்றுதான். முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சி என்று ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷரான வேதாந்த தேசிகர் சொல்லியிருக்கிறார். காசி மாதிரியே காஞ்சிபுரத்திலும் முக்தி மண்டபம் என்று இருக்கிறது. புரியிலும் பூரி ஜெகநாதத்திலும் முக்தி மண்டபம் உண்டு. கங்கைக்கரை முக்தி மண்டபத்திலிருந்து உபதேசத்தை ஆரம்பித்த ஆச்சாரியால் காஞ்சிபுரத்துக்கு வந்தபோது முதலில் சர்வதீர்த்தக்கரை முக்தி மண்டபத்தில்தான் தங்கினார். அதனால் இப்பொழுதும் வியாச பூஜை என்று காமாட்சி கோவிலுள்ள ஆச்சாரிய பிம்பம் அங்கு எழுந்தருளி வைக்கப்படுகிறது. சூத்திரபாஷ்யமோ என்று பிரமிப்பாக கேட்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கும் அதை ஆச்சாரியாலே உபதேசித்தார் என்றால் எப்படி இருந்திருக்கும்? அங்கம் வங்கம் கலிங்கம் என்றுள்ள 56 தேசத்து பண்டிதர்களும் காசியில் ஆச்சாரியால் உபன்யாசத்தை கேட்டார்கள். பாண்டித்யம் ஆஸ்திக்யம் இரண்டும் உள்ளவர்களாக இருந்த எல்லோரும் இப்படி ஒரு அபார தேஜஸ்வி இத்தனை சிறுவயதில் அபாரமான ஞானத்தோடு சொல்கிறாரே என்று சரணத்தில் விழுந்து பாஷ்யாமிர்தத்தில் திளைத்து ஆனந்தப்பட்டார்கள். மாற்று அபிப்பிராயம் உள்ளவர்களிலும் திறந்த மனசுள்ளவர்கள் இவர் சொல்வதுதான் தத்துவம் என்று கொண்டு சிஷ்யரானார்கள். அவர்கள் தாங்கள் தெரிந்து கொண்டதை தங்கள் ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணினார்கள். அதனால் சட்டென்று ஒரு திருப்பம், நம்முடைய மதத்துக்கு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. எதற்காக அவதாரம் ஏற்பட்டதோ அந்த பணி நடக்க ஆரம்பித்தது. இப்பொழுது ஹிட்லரிடம் ஊராக தேசமாக தடதடவென்று விழுந்து கொண்டிருக்கவில்லையா? அப்படி 56 தேசங்களும் ஆச்சாரியால் காலில் விழ ஆரம்பித்தன. ஹிட்லர் ஜெயிப்பதில் ஆச்சரியமில்லை. சாதாரணமாக கெட்டதுகள் தான் கிருகிருவென்று பரவுகிற வழக்கம். ஆனால் ஆச்சாரியாளின் ஆத்மசக்தி, அறிவு சக்தி, அனுகிரக சக்தி எல்லாம் சேர்ந்ததில் நல்லதற்கும் இப்படி ஒரு அதிசயமான வளர்ச்சி ஏற்பட்டது. ஆச்சாரியாளின் நூல்கள். ஆச்சாரியாலும் எழுதி தள்ளி கொண்டு போனார். உபனிஷத்துகளுக்கும் கீதைக்கும் பாஷ்யம் எழுதினார். மிக நுட்பமான தத்துவங்களையும் அபிப்பிராயங்களையும் அனாயாசமான தெளிவோடு விளக்கி எழுதினார். உபனிஷத்துக்களில் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான மாதிரி விஷயங்கள் வரும். ஒரே கீதையிலே பகவான் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மார்க்கத்தை உசத்தி பேசுகிறார் போல் இருக்கும். இப்படி மிச்சுவலி கான்ட்ரடிக்டரியாக ஒன்றுக்கொன்று முரணாக தோன்றுவதையெல்லாம் அலசி ஒரே அபிப்பிராயத்தில்தான் எல்லோருக்கும் பரமதாத்பரியம், அதுதான் அத்வைதம் என்று ஆச்சாரியால் உறுதிப்படுத்தியிருக்கும் அழகை பார்த்து அறிவாளிகள் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். சித்தாந்தம் இருக்கட்டும், அவர் கையாண்டு கொண்டிருக்கிற முறையினால் சம்ஸ்கிருத பாஷைக்கே ஒரு புது மெருகு ஏற்றிவிட்டார். எப்படிப்பட்ட சிக்கலான அபிப்பிராயங்களையும் அந்த பாஷையால் எவ்வளவு லாபகமாக தெரிவித்து விட முடியும் என்று காட்டியிருக்கிறார் என்றும் பல பேர் கொண்டாடுகிறார்கள். லிங்குவா ஃப்ராங்கா என்பதாக பல பாஷைக்காரர்களுக்கும் தொடர்பு மொழியாக இருக்கும் பொது பாஷையை சொல்கிறார்கள் அல்லவா? நம் தேசத்தில் அப்படி இருந்து வந்திருப்பது சம்ஸ்கிருதம்தான். குறிப்பாக ஆதாரமான மதசாஸ்திரங்கள் அந்த பாஷையில்தான் இருக்கின்றன. அதனாலேயே தேசம் முழுவதற்குமாக எழுதிய ஆச்சாரியால் அந்த பாஷையில் எழுதியது. பாஷ்யங்கள் சொந்த நூலான பிரகரணங்கள் என்று இப்படி எழுதியெல்லாம் ஞான மார்க்கம். பாஷ்யங்களில் சித்தாந்த ரீதியான ஆராய்ச்சி, வாதங்கள், எதிர்வாதங்கள் எல்லாம் விஸ்தாரமாக, ஆனால் துளிக்கூட வளவளப்பில்லாமல் இருக்கும். தாம் சொல்ல வரும் அபிப்பிராயத்துக்கு நேர் விரோதமாக பூர்வபக்ஷம் என்று எத்தனை சொல்ல முடியுமோ அத்தனையும் அவரே சொல்லிவிட்டு அப்புறம் அதெல்லாம் எப்படி தப்பு என்று ஆணித்திரமாக காட்டி சித்தாந்தத்தை நிலைநாட்டுவார். இப்படித்தான் சாங்கிய மீமாம்சாதிகள், பௌத்த சார்வாதிகள் முதலான மற்ற சித்தாந்தங்களை எல்லாம் நிராகரணம் பண்ணியிருப்பது.
முன்னேயே நாம் பார்த்திருப்பது போல மற்றதெல்லாம் அடியோடு உபயோகமில்லாதவை என்று தள்ளிவிடாமல் எதில் என்ன சாரமாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டார். அது மட்டுமில்லை, அதெல்லாமே அத்வைதத்தில் அடக்கம்தான் என்கிறார். மாண்டூக்கிய உபனிஷத் காரிகை என்று கௌடபாதர் செய்திருக்கிறார். அதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் என்றேன் அல்லவா. அதிலே கௌடபாதர் அத்வைதிகளாக இல்லாத மற்ற சித்தாந்திகள் தங்களுக்குள்ளேயே தான் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், நமக்கு அவர்களிடம் ஒரு விரோதமும் இல்லை என்று சொல்லியிருப்பதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது, அத்வைதத்திற்கு அந்த சித்தாந்தமெல்லாம் கை கால் மாதிரிதானே, யதா வியவஸ்த பாதாதிபிகி என்கிறார். தன் கை காலுடனே எவனாவது விரோதம் பாராட்டுவானா? கை கண்ணை குத்தி வலி உண்டாக்கலாம், ஒரு கால் இன்னொரு காலை தடுக்கி பல்லை நாக்கை கடித்து வலி ஏற்படுத்தலாம். அது மாதிரி அவர்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்டு போகட்டும். மொத்த மனுஷனுக்கு எல்லாம் அங்கமானதால் எதனோடும் மோதலில்லாத மாதிரி தான் அத்வைதிகளுக்கு அவர்கள். அடுத்த ஸ்லோக பாஷ்யத்தில் இன்னும் பிரேமையோடு அந்த துவைதிகளுக்கெல்லாம் ஆத்மா இருப்பவன் அத்வைதி என்பதுதானே பரமதாத்பரியம். ததக பரமார்த்ததோ பிரம்மவித் ஆத்மைவ துவைதினாம் என்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.